நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இனி தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி தருவோம். காலம் மிக விரைவிலே இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேர் உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பூத் கமிட்டி அமையுங்கள், தொடர்ந்து பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்குங்கள், மக்களிடத்தை கோரிக்கை வைக்குங்க. அந்த மக்களிடத்தை எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்று திரட்டுங்கள், வெற்றி வாங்கி கூறுவதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். ஏனென்றால் தேர்தல் களம் என்பது சுலபமானதல்ல. அதில் களத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரணமானதில் நினைத்துவிடக் கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகள் அங்கே செய்வார்கள். அதை தகர்த்திருக்க சற்று உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை நீங்கள் ஆற்றுகிற போது 234 தொகுதியிலும் நாம் வென்று காட்டுவோம்.